அதாவது கன்னி ராசிக்கு ஆஹா ஓஹோ எப்படியோ இருக்கு நம்மளுக்கு நம்ம ரூட் கிளியர் ஆயிடுச்சு அப்புறம் போவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அடுத்த 90 நாட்கள்ல தான் அவங்களுக்கு செக்மேட்டே இருக்கு. இவங்களுடைய பேச்சாற்றல் பேச்சு திறமை அதை மாத்திக்கவே கூடாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் சொல்லிடுவாங்க. இது பிடிக்கல, இது சரியில்லை, இது இப்படிதான் பண்ணணும்னு அந்த விஷயத்த மாத்திக்கவே கூடாது. பெரிய காரியங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி அதுல ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். அது செய்ய முடியுமா முடியாதா அப்படின்றதுல ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறாங்க, இல்லைன்னா அதுக்கான முயற்சி இவ்வளோ நாள் எடுத்து சக்ஸஸ் ஆகலை. ஸோ இந்த 90 டேஸ்லயாவது நான் எடுக்கலாமா? ஏன்னா இந்த 90 டேஸ்ல தடபுடலா எதோ நடக்க போகுது, லேர்னிங் ப்ராசஸ் நடக்க போகுது. அதனால இது வேண்டாம் அப்படின்னு தான் இருக்கு. ஒரு ஆண் நபரால ப்ராப்ளம் வரும். நல்ல ரிச்சா இருக்கக்கூடிய பர்சனை உள்ள விட்டுறாதீங்க. உங்களை விட ஃபினான்ஷியலி ஒரு ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய ஆண் நபரை எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ரிலேஷன்ஷிப்ல விட்டுறாம இருக்கிறது தான் நல்லது. கன்னிராசி அன்பர்கள் மேம், இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்த 90 நாட்கள்ல இந்த ஒரு விஷயம் கட்டாயம் நடந்தே தீரும் அப்படின்னா என்ன விஷயம் நடக்க காத்திருக்கு? அதாவது கன்னிராசிக்கு ஆஹா ஓஹோ எப்படியோ இருக்கு நம்மளுக்கு நம்ம ரூட் கிளியர் ஆயிடுச்சு சூப்பரா போவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அடுத்த 90 நாட்கள்ல தான் அவங்களுக்கு செக்மேட்டே இருக்கு. என்ன விஷயம்னா, அடப்பாவி நீயாடா இப்படி பண்ண, நீயாடா இப்படி கவுத்து விட்டு போயிட்ட. இந்த சீசாலாம் விளையாடும் போது நம்ம சீசா விளையாடுருக்கீங்க இல்லையா, அது ஏன் நான் அப்படி ஒரு ஜோவியெல்லாம் சொல்றேன்னா, பெருசாலாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். பட் அது ஒரு ஃபன்னான விஷயம் இருக்கும் அங்க அவங்களுக்கு 90 நாட்கள்ல. சீசா விளையாடும் போது நம்ம அவன் மேல நம்பிக்கை வச்சு அவன் நம்ம மேல நம்பிக்கை வச்சுதான் விளையாடிக்கிட்டு இருப்போம். ஆனா சடனா நம்ம மேல அப்ல உட்கார வச்சுட்டு கீழே இருக்கிறவங்க போயிடுவான். சர்ஃபேஸ்ல அடிச்சு நம்மளுக்கு பிரச்சனை ஆயிடும். சோ அவ்வளவு ஒரு பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி ஆயிடும். அவனை நம்பி நம்ம அந்தரத்துல தொங்கி அந்த மாதிரிதான் இவங்களுக்கு அடுத்த 90 நாட்கள்ல நடக்கும். நம்பினா இவங்க அந்தரத்துல இருந்து பொத்துன்னு கீழே விழ வேண்டியதுதான். என்னன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு போனா அவன் வாயெல்லாம் கட்டி போட்டு அவன் களவான்ட்டு போயிடுவான். இப்படியான விஷயங்கள் நடக்கும். சில விஷயம் பிரச்சனை எல்லாம் நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு யோசிக்கும் போது சரியான சிரிப்பா இருக்கும் இல்லையா, செம ஃபன்னா இருக்கும். அப்படிதான் ஒரு விஷயம் நடக்கும். சீரியஸா எதுவும் எடுத்துக்க வேண்டாம். அதுதான் எனக்கு முதல்ல சிரிப்பு வந்துருச்சு. இப்படி போய் மண்ணக்கவ போறீங்களா, இப்படி போய் எமர போறீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இது நடந்தே தீரும் அப்படின்னு இருக்கு. பட் அதுக்காக பயப்பட வேண்டாம். ஆக்சுவலா நிறைய வடிவேல் திருடதான் செய்வாரு, அவரை திருடுறாருன்னு யாருக்கும் கோவம் வராது, சிரிப்பாதான் இருக்கும். ஆமா, அந்த மாதிரிதான் நடக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கன்னிராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில நடக்கும் போது ஓகேமா பார்க்கலாம். அந்த 90 நாட்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். கண்டிப்பா நான் இது ஷோர் கன்ஃபார்ம் பண்றேன். நம்ம எப்படி சிரிச்சோமோ அது மாதிரி பாக்குறவங்களுமே சிரிப்பாங்க. அவங்க இது சொல்லும் போது அவங்க ரிலேட் பண்ணி சிரிப்பாங்க. கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவாங்க ஆமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த 90 நாட்களுக்குள்ள எந்தெந்த வழியில இருந்தெல்லாம் பணம் வரும்? சோ பணம் வரக்கூடிய ஒரே வழி இவங்களுக்கு பார்த்தா, புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும். செஞ்சாலே பணம் வரும். பேஷனேட்டா ஆசைப்பட்ட விஷயத்த செய்யலாம். எது செஞ்சாலும் அவங்களுக்கு கொஞ்சம் காசாவது கண்டிப்பா கிடைச்சு தீரும். கிடைக்காது அப்படிலாம் கிடையாது. எதை செஞ்சாலும் பணம் வரும் அவங்களுக்கு. ஏதாவது செய்யணும், பிடிச்சி செய்யணும். புதுசா ஒரு விதை போடலாம், எந்த ஒரு விஷயத்துல கூட பணம் வரும். ஒரு ஆரம்பமா இருக்கணும் எல்லாத்துக்கும். எந்த விஷயத்த கன்னிராசி என்பவர்கள் மாத்திக்கவே கூடாது? எதை மாத்திக்கவே கூடாதுன்னா, இவங்களோட தைரியமான பேச்சு, இவங்களுடைய பேச்சாற்றல் பேச்சு திறமை அதை மாத்திக்கவே கூடாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் சொல்லிடுவாங்க. இது பிடிக்கல, இது சரியில்லை, இது இப்படிதான் பண்ணணும்னு அந்த விஷயத்த மாத்திக்கவே கூடாது. எந்த விஷயத்த நிச்சயமா கன்னிராசி என்பவர்கள் மாத்திக்கணும்? ஸோ இவங்க எதை மாத்திக்கணும் அப்படின்னா, ரொம்ப அந்த பொறுமையா இருக்கிறேன்னு பாயிண்ட் வரும்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அப்படியே ஒரு விஷயம் தான் இங்க அடுத்த 90 நாட்கள் நடக்கும் போது இவங்க பாயிண்ட் வரும்னு உட்காந்துட்டு இருக்காங்க, அங்க ஒருத்தன் சுருட்டிட்டு போயிட்டே இருப்பான். சோ அந்த ஒரு விஷயத்த மாத்திக்கணும். எதுக்கும் பொறுமையா ரொம்ப, அதாவது பொறுமைக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் ஒரு நூலளவு தான் வித்தியாசம் இருக்கு. அதீத பொறுமை அது சோம்பேறித்தனத்துக்கு அறிகுறி. அப்படியான விஷயங்கள்லாம் மாத்திக்கணும். எந்த விஷயத்துல கன்னிராசி என்பவர்கள் அலர்ட்டா இருக்கணும்? கன்னிராசி எதுல அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க சீரியஸா கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி, பெரிய காரியங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி அதுல ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். அது செய்ய முடியுமா முடியாதா அப்படின்றதுல ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். பெரிய மனிதர்கள் கிட்ட, பாஸ் இல்ல அப்பா
அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவங்க இல்ல பெரிய ஒரு ஆஃபிஷியல்ஸ் இவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது ரொம்ப அலர்ட்டா இருக்கணும், கவனமா இருக்கணும். ஓகே பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கு. நான் அப்படி சொல்லி நான் சும்மா தானே இந்த ஒரு விஷயம் அந்த அன்எக்ஸ்பெக்டட் நடக்கிறதுல எங்கெங்க ரிலேட் ஆகுது பாருங்க. எஸ் அதுதான் எனக்கு சிரிப்பு வந்தது. சும்மா தானே பேசுனேன், சும்மா தானே பண்ணேன், சும்மா தானே சொன்னேன், நான் அதெல்லாம் மீன் பண்ணலையே, இல்ல நீ அததான் மீன் பண்ணேன்னு உட்கார வச்சிருவாங்க. இப்படியான விஷயம் அலர்ட்டா இருக்கணும். ஓகே ஓகே ஓகே. நான் ஆமான்னு சொல்ல, அவர் இல்லைன்னு சொல்ல, இல்ல ஆமான்னு சொல்ல. ஓகே, அந்த மாதிரி ஓகே. கன்னிராசிகளுக்கு அடுத்த 90 நாட்கள் ஒரே ஃபன் மூமெண்ட் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே மேம். ஓகே, ஸோ இப்போ ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போக போறாங்க, இல்ல ஏதாவது சக்சஸ் ஆகணும் அப்படின்னா ஸோ அவங்க வேர் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸோ இல்லைன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடியதோ என்ன கலர்ஸ்ல இருந்தா பெட்டரா இருக்கும்? ஸோ இவங்களோட ட்ரெஸ் என்ன கலர்ஸ்ல எதாவது நல்லா இருக்கும்னும் போது கிரீன் கலர் நல்லா இருக்கும், ஒயிட் அண்ட் பிளாக் கலர். சில பேருக்கு பிளாக் பிடிக்காதுன்ற போது கிரீன் ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம், பிளாக் பிடிக்கிறவங்க பிளாக் அதிகமா யூஸ் பண்ணலாம். ஓகே சூப்பர். ஸோ இந்த 90 டேஸ்ல வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாலோ இல்லை இடம் வாங்கணும்னு நினைச்சாலோ ஸோ வாங்கலாமா? அதுக்கான யோகம் இருக்கா? அதாவது வாங்கலாம், அதுக்கான யோகம் இருக்கு. ஆனா இந்த 90 டேஸ்ல நடந்துருமா? அதான் நடக்காது. அதுக்காக இப்போ எனக்கு இது வரைக்கும் வீடு வாங்கணும்ன்ற ஆசை இல்லை, ஆனா இதுக்கு மேல அந்த ஆசை வருது. அந்த கனவை நான் நினைவாக்கிக்கலாமா? தாராளமா ஆக்கிக்க முடியும். நினைவாகுமா? தாராளமா ஆகும். இந்த 90 டேஸ்ல அவங்க எடுக்கக்கூடிய முயற்சியில ஆகும். ஓகே, அப்ப அதுக்கான முயற்சி இந்த 90 டேஸ்ல எடுக்கணும். அதுக்கான மேனிஃபெஸ்டேஷனா இருக்கட்டும், ப்ரேயர்ஸா இருக்கட்டும், இல்ல உண்மையான முயற்சிகளா இருக்கட்டும், இந்த 90 டேஸ்ல எடுக்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஓகே ஓகே. ஸோ ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறாங்க, இல்லைன்னா அதுக்கான முயற்சி இவ்வளோ நாள் எடுத்து சக்சஸ் ஆகல, ஸோ இந்த 90 டேஸ்லயாவது நான் எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மெசேஜ்? இந்த 90 டேஸ் வேண்டான்னு இருக்கு. ஏன்னா இந்த 90 டேஸ்ல தடபுடலா எதோ நடக்க போகுது, லேர்னிங் ப்ராசஸ் நடக்க போகுது. அதனால இது வேண்டாம் அப்படின்னு தான் இருக்கு. மீறியும் அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, எதனா பண்ணாங்கன்னா பிரச்சனையில போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நீயாடா இப்படியாடா இதையாடா பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி அது எல்லாத்துலயும் ரெஃப்ளெக்ட் ஆகும், சுத்திட்டே இருக்கு ஒரே இடத்துல. அதனால வேண்டாம். ஓகே, புது நபர்களை யாரும் நம்பிடவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த 90 டேஸ்ல கன்னிராசி என்பவர்களுடைய லவ் லைஃப்லயோ இல்ல மேரேஜ் லைஃப்லயோ இந்த ஒரு பர்சனால ப்ராப்ளம் வரப்போகுது, ஸோ கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அப்படின்னா எந்த பர்சனால ப்ராப்ளம் வரப்போகுது? ஒரு ஆண் நபரால ப்ராப்ளம் வரும். நல்ல ரிச்சா இருக்கக்கூடிய பர்சனை உள்ள விட்டுறாதீங்க. பெட்ரேயல்ஸ் விஷயம் அதிகமா இங்க காத்துக்கிட்டு இருக்கு. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல செல்வந்தரா இருக்கக்கூடிய உங்களை விட பினான்சியலி ஒரு ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய ஆண் நபரை எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ரிலேஷன்ஷிப்ல விட்டுறாம இருக்கிறதுதான் நல்லது. அவங்களால தான் பிரச்சனை வரும். ஸோ ஓவராலா கன்னிராசி நேயர்களுக்கு அடுத்த 90 டேஸ்க்கு ஸோ யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த சூப்பரான ஸ்பெஷல் மெசேஜ் என்ன? யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்ற போது இந்த 90 டேஸ் ஒரு கம்ப்ளீஷன் கொடுக்கக்கூடிய டேவா இருக்க போகுது, நாட்களா இருக்க போகுது. அதனால நிறைய நிறை குறைகள் நடக்கும், நிறைய முடிவுகள் வரும், புதிய ஆரம்பங்கள் வரும். ஸோ அதெல்லாம் கரெக்டா இவங்க அந்த ஒரு மனதோட எடுத்துட்டு போகிறது தான் நல்லது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கம்ப்ளீஷன் இருக்கு. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த ஒரு அத்தியாயங்கள் கம்ப்ளீஷனுக்கு வரும், சில அத்தியாயங்கள் உருவாகும். அதுக்கு தயாரா இருந்தாலே போதும். தெய்வத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய பிளஸிங்ஸ் இவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். ஓகே சூப்பர். ஓவரால் அந்த 90 டேஸ்ல கன்னிராசினியர்கள் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துடணும். யாரையும் நம்பி பக்கத்துல சேர்த்துறோம், வீட்டுக்கு கூட்டு போனோம், இந்த மாதிரி அன்வான்டா போயிட்டு நீங்களே ஏமாந்துடாதீங்க. ஸோ அதுக்கான ஒரு வார்னிங் மெசேஜஸாக கூட நீங்க இதை எடுத்துக்கலாம். ஸோ நிறைய மெசேஜ் இது மட்டும் இல்லாமல் டைரக்ட் மூலமா யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய மெசேஜ் கொடுத்துருக்கு. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ முன்னாடியே பாக்குறீங்க அப்படின்னா பி அலர்ட்டா இருந்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப். இந்த வீடியோல நீங்க பார்த்ததுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.